வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் மீட் பண்ணுறோம். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதங்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நாங்களே வெளியே வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் வந்து வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து போகணுன்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி இன்றைக்கி வந்து போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து நம்மளோட ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு திருவள்ளூரில் இருக்க நித்யா அமிர்தம் ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட வந்திருக்கோம். வாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவள்ளூர் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரூட் வந்து போகிறோம். பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சென்னையில் வந்து ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு எகெயின் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் சைட்லேயே வந்து போயிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து செம்ம மழை, அதுவும் ஒரு 5 நிமிஷம் தான் பேஞ்சிச்சு. பட் செம்மையாக அடித்து வந்து பார்த்திங்கன்னா தள்ளிடுச்சு. கரெக்டாக நான் அந்த ஒர்க் முடிஞ்சு நாங்கள் 2 பேரும் கரெக்டாக அப்போ தான் காரில் ஏறுறோம், கரெக்டாக பேய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ மலைக்கே பொறுக்கல போல், ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி எங்களால் வந்து போக முடியாமல் போயிடுச்சு. 4 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா போகணும். பட் நான் போகணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தோம். பட் எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஃபைனலாக இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ திருப்பதி போகிறத பற்றி தான் வ்ளாக் தான் இருக்கும். தென் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிட்டோம். 3 months பிஃபோரே புக் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்து அப்போவே வந்து பார்த்திங்கன்னா புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க, மார்ச் மந்தோடது. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட்ஸ் வந்து போட்டாச்சு. தென் ரூம் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நாங்கள் டிக்கெட் போட்டோம். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து புக் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேங்க் வந்து பண்ணி கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். மார்னிங் நாங்கள் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இருட்டிகிட்டே இருந்துச்சு. என்னடா இது இருட்டிகிட்டே இருக்கேன்னு வந்து பார்த்தா செமையாக வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 5 நிமிஷம் தான், பட் செமையாக மழை பெய்ஞ்சிச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட் 1 பார்ப்போம் எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு. கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மழை பெய்கிற மாதிரி இருட்டிட்டு தான் வந்து இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, வெயில் அடிக்காமல். ஸோ காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 rupees வந்து போட்டிருக்காங்க சிங்கிள் ஜேர்னிக்கு. பார்ப்போம் எவ்வளோ ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு. நம்மளோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. திருப்பதி திருத்தணி சென்னை டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. வாங்க போகலாம். ஸோ நம்ம முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பதி பஸ் தான் வந்து போயிட்டுருக்கு, சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போயிட்டுருக்கு. லிஃப்ட்டு கிடைக்குமாவா? ஆல்ரெடி நம்ம காரில் தான் வந்து போயிட்டுருக்கோம். வேறு யாராச்சும் நம்மக்கிட்ட வந்து லிஃப்ட்டு கேட்டால் நம்ம தான் கொடுக்கணும். பட் ஆனால் செமையாக இருக்குல்ல கிளைமேட்டு. ஹாய், எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க திருப்பதி ஃபஸ்ட் டைம் போகிறது? திருப்பதி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹில்ஸ் ஓட்ட போகிறீங்க, அதனால் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஜாலியாக இருக்கா? ஐயோ, இந்த பாரதி பஸ் நம்ம காலையில் பார்த்தோம்ல, அந்த பாரதி தானே இது? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் காலையில் பார்த்தோம். ஸோ அந்த பஸ்ஸு தான் இப்போ எங்களை முந்திட்டு போச்சு பூந்தமல்லியில். நாங்கள் சாப்பிட்டுட்டு லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாருங்களேன், அது பஞ்சராகி நிற்குது. காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி வந்து ரீச் ஆகியாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock வந்து ஆகுது. நம்ம ஸ்டார்ட் பண்ணதே லேட் தான். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் எவ்வளோ நேரம் ஆகுது திருப்பதி போகிறதுக்குன்ட்டு. வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 hour 23 minutes இருக்குது நம்ம வந்து திருப்பதி ரீச் ஆகிறதுக்கு. ஸோ டோட்டலாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 78 kilometers இருக்குது. 1:30 வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:05 வந்து ஆகுது. திருத்தணி நம்ம வந்துட்டோம் காய்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருத்தணி வந்துட்டோம். அங்கே வந்து தூரத்தில் ஒரு மலை தெரியுது பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து திருத்தணி மலை. ஸோ திருப்பதி ஸ்ட்ரெயிட்
லெஃப்ட் எடுத்திங்கன்னா திருத்தணி போயிடலாம், லெஃப்ட் எடுத்திங்கன்னா அரக்கோணம் ஆல்சோ போயிடலாம். ஸோ லெஃப்ட் எடுத்தா நம்ம வீட்டுக்கு கூட போயிடலாம். பார்த்துக்கோடா, லெஃப்ட் எடுத்து வீட்டுக்கு போயிடலாமா பேசாம. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக திருத்தணி வந்து ரீச் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:15 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. ஸோ எஸ்டிமேட்டட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:31 நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி, கீழ் திருப்பதி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிடுவோம். ஸோ திருத்தணி ஆல்சோ நம்ம வந்து போகணும்னு நினச்சிட்டே இருக்கோம். ஒரு நாள் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், எப்போ கிடைக்கும்னு தெரியல. போவோம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம போகலாம். எல்லாமே எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் நாங்கள் தான் போக மாட்டேங்கிறோம் எதுவுமே. இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்டா? 20 இருக்குமா? அதை விடையா 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கிருந்து திருத்தணியிலேருந்து எங்கள் வீடு வந்து 25 கிலோமீட்டர்ஸ் தான். லெஃப்ட் போனோன்னா நம்ம வந்து 3 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி வந்து ரீச் பண்ணிவிடுவோம். இன்னொன்று தடவை வரலாம், நம்ம வந்து திருத்தணிக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து வருவோம். ஸோ அங்கே மலை தெரியுதுல்ல, ஸோ அதுதான் திருத்தணி. பார்த்தீங்களா ரோட் போகுதுல்ல, அதில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போனோன்னா திருத்தணி வந்து ரீச் ஆகிடுவோம். யாரெல்லாம் வந்து திருத்தணி போயிருக்கீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12:20 ஆகுது. ஸோ இன்னும் 64 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம வந்து திருப்பதி வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் வந்து தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கோம். ஸோ செக்கிங்லாம் எதுவும் பண்ணல, அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கோம். சில வண்டி மட்டும் செக் பண்ணாங்க, நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆந்திராவோட பார்டர் வந்து டச் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த மேப்பை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்போ டச் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது திருப்பதி போகிற ட்ரெயினில் அதில் தான் வரும். பட் நாங்களும் ட்ரெயின் வரும்னு பார்த்துட்ருக்கோம், எந்த ட்ரெயினும் வரல. லாஸ்ட் டைம் நாங்கள் ப்ளூ லேண்டுக்கு போகும்போது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தோம். பட் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் இப்போ வர்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே வரல. ஸோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்டர் ஆகியாச்சு. எல்லாம் கொஞ்சம் ஏபி வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வாங்க நம்ம வந்து போகலாம். தெரியுதா? இல்லை, அது என்னது இது? இருக்குடா. என்ன இருக்கு? கோவிலா? ஆமா. சரி, நீ போய் ட்ரெக்கிங் பண்ணுறியா? ட்ரெக்கிங் இருக்கா? சரி, அடுத்த வாட்டி நீ இருக்கு. உண்மையாலுமேவா? அங்கே ஏதோ ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்கு அப்படி நீங்கள் சொல்கிறான். ஸோ நீங்கள் அதை நம்பிக்கையே நீங்கள் போயிடாதீங்க. நீங்கள் ஒரு நாள் போயிட்டு நமக்கு வீடியோ எடுத்து போடுவான், அன்றைக்கி நம்ம பார்ப்போம். என்னடா ஷியோர் தானே வீடியோ எடுத்து போடுறல? ஓகே காய்ஸ், நகரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:33 ஆகுது. இன்னும் ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1 hour சாலிடாக வந்து இருக்குது. இன்னும் 53 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிறதுக்கு இருக்குது. வாங்க போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நகரி தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 46 கிலோமீட்டர்ஸ் இருக்குது திருப்பதி ரீச் ஆக. இந்த மலையெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ப்ளூ லேண்டுக்கு இதே வழியில் தான் நம்ம வந்தோம். போடாம சரி, நம்ம கிலோமீட்டருக்காக போட்டோம். ஒன்றுமே தெரியும் ரூட் நம்மளுக்கு. அங்கே பாடுறா, பிளட்டி ஸ்வீட் லியோ போகிறாரு முன்னாடி. இந்த ஊரில் கூட நம்ம தளபதி ஃபேன்ஸ் தான் போலையே. ஸோ காய்ஸ், இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமாபுரம். ஸோ இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா ராமாபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது. ஆந்திரா என்ட்ரு ஆனோடனே வந்து பாருங்கள் எப்படி வந்து வெயில் அடிக்குதுன்னு. நம்ம ஊரில் எப்படி கிளைமேட் இருந்துச்சு, இங்கே அப்படியே டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா செம வந்து வெயில் அடிக்குது. டால்ஃபினா? ஸோ ரொம்ப நேரம் நம்ம நிற்காமல் வந்துகிட்டே இருக்கனால அப்படியே ஒரு குட்டியாக ஒரு டீ பிரேக் வந்து போகலான் இருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கடையில் போகலாம் அப்படின்னு நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம்.
காய்ஸ் நம்மளோட செகண்ட் டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம். ப்ளூ லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது இந்த வழியில் தான் வந்தோம், இது வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இப்போ செகண்ட் டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ இதுக்கு எவ்வளோ ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 rupeesன்னு வந்து போட்டிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதில் வந்து 85ன்னு போட்டிருக்கானுங்க. எது சார்ஜ் பண்ண போகிறானுங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஆமாம். ஸோ நம்ம டோல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஒரு டீ பிரேக் முடிச்சுட்டு, ஒரு குட்டி டீ பிரேக் முடிச்சுட்டு ஸோ நம்ம எகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே நம்மளோட கருப்பட்டி காஃபி பிரான்ச் இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே லைனாக இளநீர் கடையெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து போகலாம். ஸோ சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது, நாங்கள் இப்போ தான் கேள்விப்பட்டோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ரீச் ஆகிறதுக்கு. 150க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 21 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ரேணிகுண்டா போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சித்தி ஹோட்டல் அம்மாடா போயிட்டு வரையா? சிட்டி ஹோட்டல், சிட்டி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல. அல்ல ஆல்ரெடி இருந்த மாதிரி தானே இருக்குது. புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 28 minutes to go. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர், திருத்தணி, நகரி, புத்தூர், திருப்பதி ஸோ இந்த வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ நமக்கு டோல் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 130 rupees ஆகுது. ஸோ திருத்தணி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோல்கேட் வருது. தென் நகரி தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ திருத்தணியில் வந்து பார்த்திங்கன்னா 40 rupees கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 80 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கு. தென் கடப்பா அண்ட் காளஹஸ்தி வந்து பார்த்திங்கன்னா ரைட் வந்து போகணுன்னு வந்து போட்டிருக்கு. காளஹஸ்தியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து 2 times வந்து விசிட் பண்ணியிருக்கோம். பட் vlog போட்டதில்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக நான் vlog எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போடுறோம். தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. கூட்ஸ் ட்ரெயின் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஐ திங்க் கடப்பா தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் அங்கே ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அதுதான் வந்து திருப்பதி மலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே போய் ரூம் செக்இன் ஆகிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலை வந்து ஏற போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரூமுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஸோ இன்னும் நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு இன்னும் 14 minutes ஆகும். 7.5 kilometers. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி மலை மேலேயே ரூம் போடலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு ரூம்ஸே கிடைக்கல. கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரூம் கிடச்சனால கீழே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ தான் எங்களுக்கே புரியுது, அன்றைக்கி ப்ளூ லேண்டுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பதி போகாமல் வந்திருக்கோம். ஆக்சுவலி திருப்பதியில் தான் அந்த ப்ளூ லேண்டே இருந்திருக்கு. ஜஸ்ட்டு ஒரு 3 kilometers டிஃப்ரென்ஸ் தான். பட் நாங்கள் அவ்வளோ கிட்ட வந்துட்டு போகாமல் வந்திருக்கோம் பார்த்திங்களா. ஸோ இந்த வாட்டி எப்படியோ நம்ம பிளான் வந்து சக்ஸஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பதி வந்து ரீச் பண்ணிடுவோம். ஜஸ்ட் இன்னும் 3 kilometers தான் இருக்குது நமக்கு ரீச் ஆகிறதுக்கு. அந்த ப்ளூ லேண்ட் போகிற வழி நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். போகிற வழியில் தான் இருக்குது. போயிட்டுருக்கோம்ல ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லேண்ட் வந்துடும். கரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் போகணும். அதே மாதிரி நம்ம இப்போ கீழே தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து லெஃப்ட் எடுத்தோன்னா ப்ளூ லேண்ட் போயிடுவோம். ரைட் எடுத்தோன்னா நம்ம வந்து நம்மளோட இது போயிடுவோம். நாங்கள் அன்றைக்கி இவ்வளோ தூரம் கிட்ட திருப்பதியே வந்துட்டு ஆனால் வந்து கோயிலுக்கு போகாமல் வந்திருக்கோம். அதை நினச்சி நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். A to B கூட இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிரியுதுல. நீங்கள் சப்போஸ் ப்ளூ லேண்ட் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளூ லேண்டுக்கு வந்து போயிடலாம். லெஃப்ட் கட்டு. ஸோ இந்த லெஃப்ட்டு தான். இதில்
நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகணும். போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லேண்ட் வந்துடும். நம்ம ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைட்டு போக போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கெல்லாம் வந்து ஆட்டோஸ் எல்லாமே வந்து பாருங்கள் க்ரீன் அண்ட் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ நம்மளோடதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோ அண்ட் பிளாக். ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்டர் ஆகிட்டோம். இன்னும் 3.6 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடுவோம். இன்னும் 9 மினிட்ஸ் இருக்குது நம்ம ரீச் ஆகிறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து போனோன்னா திருமலாக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடுவோம். இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி போகணும். பட் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் போக போகிறோம். பிரிட்ஜு கீழே செக்இன் ஆகிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நம்ம வந்து திருமலாக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மலை மேலே கொண்டு போகும். அதுதான் சொல்கிறேன். இந்த பிரிட்ஜு மேலே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மலை கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிடுமாமா. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:45 ஆகுது. ஒரு 2 o'clock நம்ம செக்இன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு தென் ஒரு 4 o'clock இல்லை 4:30 அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கள் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து 10 o'clock. ஸோ அதனால் ஒரு 4 அந்த மாதிரி 4:30 கிட்டே நம்ம வந்து கிளம்புனோன்னா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இருட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மலை ஏறிடலாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறனால. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த பிரிட்ஜிலலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நாமம் மாதிரி போட்டிருக்காங்க. திருப்பதி சிட்டி பார்த்துக்கோங்க காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபுல் vlog வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, see you back in the next video.